பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் கட்சி தலைவருமான அன்புமணி இடையே உச்சகட்ட மோதல் வெடித்துள்ளது. நான் தான் தலைவராக இருப்பேன், அன்புமணி செயல் தலைவராக இருப்பார் என சொல்லி கட்சிக்குள் பூகம்பத்தை கிளப்பினார் ராமதாஸ். இன்று அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லி செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் தனது பேரன் முகுந்தன் விவகாரத்தையும் உள்ளே இழுத்தார். ராமதாஸ் முகுந்தனை கடந்த டிசம்பர் மாதம் பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார். ஆனால் அதை அன்புமணி ஏற்றுக்கொள்ளவில்லை. 4 மாதத்திற்கு முன்பு கட்சிக்கு வந்தவர்களுக்கெல்லாம் பதவியா என்று மேடையிலேயே தன்னுடைய எதிர்ப்பை காட்டினார். அப்போதே நான் சொல்றதை தான் கேட்கணும், இல்லனா வெளியே போ என சொல்லி பரபரப்பை கிளப்பினார் ராமதாஸ். தற்போது அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய ராமதாஸ், சுவற்றில் வீசிய பந்து திரும்பி வருவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயல் அல்ல என எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் முகுந்தன் தான் இளைஞரணி தலைவராக தொடர்வார் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். ராமதாஸ் பேசிய சில நிமிடங்களிலேயே இளைஞரணி தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார் முகுந்தன். மேலும் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் அன்புமணியை தலைவர் என்றும் குறிப்பிட்டு ராமதாசுக்கு ஷாக்கை கொடுத்துள்ளார். ராமதாஸ், அன்புமணி, முகுந்தன் என மாறி மாறி வாக்குவாதம் நடந்து வருவது பாமகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.